அடுத்த கட்சி எதை பற்றி பேசணுன்னாக்கா ஏடிஎம்கேவை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். ஏடிஎம்கே வந்து ஒரு காலகட்டத்தில் முக்கியமாக ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருக்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அவங்க பல நேஷ்னல், அதாவது நம்ம சென்ட்ரல் வந்து கொடுத்த ப்ரெஷரையும் பல ப்ரெஷரை வந்து அவங்க தாங்கி அவங்க வந்து அதுக்கு பேசியிருப்பாங்க. அதுக்கு எதிர்த்து பல இடத்துலையும் குரல் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது சென்ட்ரல் வந்து பல இடத்துல வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேட்லேயும் சரி, இது இந்த ஸ்டேட்டில் தான் அப்படின்னு கிடையாது, பல ஸ்டேட்டில் பல விஷயங்களில் வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மும்மொழி கொள்கைங்கிற மாதிரி அந்த ஹிந்தியை வந்து ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக மாற்றுறதுக்கு ஒரு அட்டம்ப்ட் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல ஜெயலலிதா அவங்களுமே சில இடத்துல இதை வந்து கண்டிச்சிருக்காங்க. ஈவன் தான் அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட கூட்டணியாக இருக்கும்போது சரி, பல இடத்துல வந்து அவங்க கண்டிச்சிருக்காங்க ஆஸ் பர் மை நாலேஜ். ஸோ இவங்க இருக்கும்போது கட்சியை பற்றி யோசித்தாங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. கட்சிக்கு எது நல்லது, நாட்டுக்கு எது நல்லது, அதை வச்சு யோசித்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணாங்கங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா அது மாதிரி இல்லையோ, தனிப்பட்டு ஒரு ஆளையோ இல்லை ஒரு குழுவையோ அவங்கள சார்ந்து இருக்கிறவங்கள மட்டும் அதை ஆதரிக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது. அதாவது ஒரு ஆளுக்கு வந்து என்ன தேவையோ அதுதான் வந்து கட்சியோட தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கட்சியோட தலைமையில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணுண்டா, கட்சிக்கு என்ன தேவை, நாட்டுக்கு என்ன தேவை, அதுதான் வந்து இந்த கட்சிக்கு தேவை அப்படிங்கிறத மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதுதான் எனக்கு தேவைன்னு மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இது அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு என்ன தேவையோ அதுதான் கட்சிக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி மாறுதோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது ஏதோ என் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேபி இருக்கலாம், என் பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பாகவும் இருக்கலாம். எனக்கு நான் மற்றவங்க சொல்கிறத கேட்குறதும் என்ன நடக்குதோ அதை பார்த்து தான் நான் வந்து ஓகே அப்படின்னு நான் இதை ஃபீல் பண்ணுறது தப்பாக இருக்கலாம். ஓகே, நான் எதுவுமே ப்ரையர் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு அப்படி பண்ணுறது கிடையாது. சும்மா ஒரு கேஷுவல் டாக். தப்பாக இருக்கலாம், தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த கட்சிக்குன்னு ஒரு தனியாக ஒரு மோட்டிவோ இல்லை, அதாவது அதோட முன்னேற்றத்துக்கு, அந்த கட்சியோட முன்னேற்றமோ அந்த நாட்டோட முன்னேற்றத்துக்காக அதை வந்து மூவ் பண்ணுற மாதிரி தெரிஞ்ச காலகட்டம்லாம் போய் இப்போ வந்து அது ஒரு தனிப்பட்ட ஒரு குரூப்போ இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோ ஏதோ அந்த மாதிரி, ஐ திங்க் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த இதோட நீடு தான் வந்து அவங்களோட தேவை தான் வந்து கட்சிக்கும் தேவையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது. பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்போஸ் ஆமாண்டா ஆமாம், இல்லைண்டா இல்லை, இது மாதிரி இந்த தான் ரியாலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் இல்லைண்டா நீங்கள் சொல்லுங்கள், இது மாதிரி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் தோணுது. அடுத்தது எதிர்கட்சியாக இருக்கிற இப்போ டிஎம்கே. ஓகே, இப்போ டிஎம்கேவை பற்றி ஆரம்பம். டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க பல நல்லது பண்ணியிருக்காங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஓகே, அவங்க பல நல்லது தான் பண்ணியிருக்காங்க. முதல்ல எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ், ஓகே, எனக்கு தெரிஞ்ச இந்த டிஎம்கேங்கிற இந்த கட்சியோ இல்லை ஏடிஎம்கே கட்சியோ சரி, இந்த கட்சிகளை சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க அவங்களோட பிஹேவியரில் நான் நோட் பண்ணது என்னென்னா, அவங்க நடைமுறையில் அவங்க பண்ணுறதுல நோட் பண்ணது என்னென்னா, டிஎம்கே வருது, டிஎம்கே இப்போ ஆட்சிக்கு வருது அப்படின்னா ஏடிஎம்கே ஆளுங்களாட்டி ஒத்துக்கவே முடியல. இல்லை ஏடிஎம்கே வருது அப்படின்னா டிஎம்கேவால் ஒத்துக்கவே முடியல. டிஎம்கேவோட சப்போர்ட்டர்ஸ்னால் என்ன சொல்கிறது, இன்னர் சர்க்கிளில் இல்லை, ஒரு பொதுமக்களாக சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த டிவிகே உள்ளார வந்தது, ரெண்டு கட்சியோட இவங்களாலையும் பொறுத்துக்கவே முடியல. எனக்கு கேள்வி என்னென்னா, முதல்ல டிவிகே எப்படி பண்ணோன்றே தெரியாது. முன்னாடிலாம் சொன்ன மாதிரி அவங்க சும்மா பேசுகிறதோட முடிஞ்சிடுமா, இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் ஆக்ஷனில் வரமா,
அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறது கரெக்டாக சொல்கிறாங்க, அதுவே நம்மளுக்கு தெரில. ஆனால் இவங்க உள்ளார வந்துட்டாங்கங்கிறது ஒன்ஸ் தெரிஞ்ச உடனே தெரில, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. சரி உள்ளே வந்துட்டாங்க, ஓகே அக்செப்ட் பண்ணுவோம், என்னன்னு பார்ப்போம், என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். 6 மாதம் ஒன்றும் கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, அதை நான் சொல்லவும் மாட்டேன், அது சொல்லக்கூடாது, தப்பு அது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க உள்ளார வந்தோடனே நம்ம கண்மூடித்தனமாக நம்ம தாக்குறோம் பார்த்தீங்களா, அதில் எந்த விதமான பாயிண்ட்டும் இல்லையோன்னு எனக்கு தோணுது. அவங்க அதனால் அவங்க டிசப்பாயிண்ட் ஆகி பண்ண மாட்டாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஆனால் நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல வரோம், ஏதோ ஒன்று இது பண்ணுறோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கணும்ல. அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னே நம்மளுக்கு தெரியாது. தப்பு பண்ணால் தப்புன்னு நம்ம சொல்லணும். ஆனால் அவங்க வந்ததுக்கு மட்டுமே, முக்கியமாக நான் எந்த டைமில் என்ன சொல்கிறேன்னா, அவங்க எலெக்ஷனை ஜெயித்தாங்க, மைனாரிட்டியாக இருந்து அவங்க இன்னும் ஃப்ளோர் டெஸ்டிங் வந்து கவர்னர் கேட்டுட்டு இருக்கும்போது இவங்களாட்டி அதை காட்ட முடியல. அந்த இதுக்கு கொஞ்சம் டைம் பீரியட் எடுக்குது. அப்பயே வந்து பல தாக்குதல் வருது. அப்பயே இவங்களுக்கு எதிராக பல பேர் வந்து தாக்குறாங்க. என் கேள்வி என்னென்னா, இவங்க இன்னும் ஆட்சியில் உள்ளறையே வராத டயத்தில் நீங்கள்லாம் இவ்வளோ தாக்குறீங்களே, என்ன அப்படி கண்டுபிடிச்சிங்க அவங்க வந்து இப்படி தப்புங்கிறத அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இது ஒரு மாதிரி ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாங்களோ. இப்போ அவங்க வந்துட்டாங்க, இது இப்போ இவங்க தாக்குறதுனால ஒன்றும் சேஞ்சஸ்லாம் நடக்க போகிறது கிடையாதுல்ல. அப்படி இருக்கும்போது ஓகே, வந்துட்டாங்கும் போது ஓகே வரட்டும், என்னன்னு பார்க்கட்டும் அப்படின்னு நம்ம விடலாம். அதுதான் என்னோடய ஃபீல். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன் பர்சனாக நம்மளுக்கு தெரியும், ஓகே எனக்கு சில ஐடியாஸ் இருக்குது, கட்சியில் வந்து இப்படி தான் நடக்குது, ஆட்சின்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். அது மாதிரி அவங்கவுங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு கவர்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ நான் 2 இதை பேசி முடிச்சதுக்கப்புறம், அதாவது ஏடிஎம்கே டிஎம்கேங்கிற 2 பவர்ஃபுல் இது பேசினதுக்கப்புறமேட்டு நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியும் என்ன கதண்டு. என்னென்னா, இப்போ 2 பெரிய கட்சிகள், முன்னாடி இருந்த பெரிய கட்சிகள், டிவிகேக்கு வரத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இப்போ டிவிகேவே ஒரு பெரிய கட்சியாக பார்க்கப்படுது, அதை விடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த 2 கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, டிஎம்கே ஏடிஎம்கே, இந்த கட்சிகள் வந்து ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அப்போ வந்து பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில தேவையான விஷயங்கள் பண்ணாமையும் இருந்திருக்காங்க. கரெக்டாக? அது உங்களுக்கே தெரியும். சில காசுகள்லாம் நம்மளுக்கு எங்கே போகுதுன்றே தெரியாது. ஓகே, இது ஊழல் வந்து டிஎம்கே பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, இல்லை ஏடிஎம்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வரல. 2 பேருமே இது பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்கிறேன் நான். ஓகே, ஒரு கட்சியை வச்சு நான் சொல்ல, 2 பேருமே நான் சொல்கிறேன். 2 பேருமே வந்து ஊழல் பண்ணியிருக்காங்களோ, 2 பேருமே, நான் டிவிக்கேவே பண்ணலைன்னு நான் சொல்லலை, நான் இன்னும் அந்த டைம்லைனுக்குள்ளேயே வரல, நான் இன்னும் முன்னாடி நடந்ததை தான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா இன்னமும் நம்மளோட தேவைன்னு இருக்கிற சில விஷயங்கள் நடக்காமையே இருக்குது. இன்னொரு விஷயம், நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணுன்னு இருக்கேன், ஆனால் அதை வந்து நம்ம டிவிக்கேவை பார்ப்போம். டிவிக்கே சொன்னதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு நடந்துச்சு, அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பல இது அவங்களுக்குள்ளே வச்சுருக்காங்க, பல அணிகள், பல குழுக்கள், பல கம்பெனிஸ் வந்து இந்த டிஎம்கேக்குள்ளே இருக்குது. அது வந்து இவங்களுக்குள்ளே உள்ளதையே வச்சு வாழுது. இவங்க அதாவது டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் அந்த தேவைகள்லாம் எங்கேயுமே ஸ்கேட்டர் ஆகாமல் உள்ளுக்குள்ளே இவங்களோட ஏரியாலேயே, இவங்களோட இதுக்குள்ளே கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்கள் இதுக்குள்ளேயே அது வந்து போகுது ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்கிட்ட சொன்னாங்க. அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரில. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இவங்களுக்குள்ளேயே போட்டோம், அவங்களே சம்பாதிக்கிட்டோம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க எதுக்கு இப்போ ரோடு போடுறாங்க, இல்லை ஏதாவது ஒன்று என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டாக ஒன்று பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த ப்ராஜெக்ட்டு அவங்களுக்குள்ளே தான்ப்பா போகுது அப்படின்னா அதை வந்து நான் வந்து தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. அன்டில் அண்ட் அன்லெஸ் அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அந்த ப்ராஜெக்ட்டு ஃபுல்லாக முடியுது அப்படின்னா கரெக்டாக முடிஞ்சிருச்சு, அது எப்படி என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணுமோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் முடிஞ்சுன்னா அது ஓகே தானே அப்படின்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? மற்றவங்கள்ட்ட கொடுத்து இது பண்ணால் அது அந்த மாதிரி நான் சொல்ல வரல. இவங்களுக்குள்ளேயே போச்சுனாலும் ஓகே, அவங்களும் லாபம் அடைவாங்க, அவங்க கம்பெனி வழியாக போகிறதுனால அவங்களும் லாபம் அடைவாங்க, அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் லாபம் அடைவாங்க, நம்மளுக்கும் லாபம் வரும். ரைட்டா? ரோடு வந்து இப்போ நல்லாயிருக்கும், வீடு வந்து நல்லாயிருக்கும், அது இருந்தால், அப்படி பண்ணியிருந்தால், அதுதான் நான் சொல்ல வரேன். பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரல, பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல வரல, இல்லை பண்ணலை அப்படின்னும் நான் வந்து சொல்ல வரல. ஓகே, பண்ணியிருந்தால் அது நல்லது தானே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இது வந்து டிஎம்கேக்கு நான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல்
முன்னாடியே டிவிகே வந்து சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு உங்களை தவிர மற்றவங்கள சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த குரூப்பை எப்படி நீங்கள் வந்து திட்டலாம்? நீங்கள் அவங்கள திட்டலாம், ஓகே. அந்த ஆளையோ இல்லை அந்த குரூப்பை யார் தலைமை தாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்களோ இல்லை அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிறவங்கள நீங்கள் திட்டலாம். அவங்கள சப்போர்ட் பண்ணுற மக்களை நீங்கள் எப்படி திட்டலாம் சொல்லுங்கள்? நடுவில் விஜயமே அதான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சாரி, நம்ம சிஎம் விஜய் அண்ணன் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. வித் ஆல் டூ ரெஸ்பெக்ட், நான் இப்போ எல்லாருமே பேசுகிறேன்னா எல்லாருமே பற்றி மரியாதையாக தான் நான் பேசுகிறேன், ஓகே. சப்போஸ் நான் எங்கேயா ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க, தெரியாமல் அப்படி ஒரு இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு கேஷுவலாக ஒரு வாக் அண்ட் டாக்குங்கிறதுனால அந்த இதில் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படியா இருந்தால் நான் மன்னிச்சிருங்க. ஸோ இப்போ நடுவில் சிஎம் விஜய் அண்ணே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மக்களை நீங்கள் எப்படி உங்களுக்கு தான் இந்த மக்களை வந்து லாஸ்ட் டைம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த மக்களை நீங்கள் எப்படி தற்கூரின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அது கரெக்டு தானப்பா, எனக்கு அதான் தோணுது. என்னென்னா அவங்கள சப்போர்ட் பண்ணதுனால அந்த மக்களை நீங்கள் எப்படி இதாக பேச முடியும்? அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் எப்படி பேச முடியும்? நீங்களே வந்து இப்போ டிஎம்கேவாக இருந்தாலும் நீங்களே எப்படி ஆட்சிக்கெல்லாம் வரீங்க? அந்த மக்கள் ஓட்டு போட்டு தானே வரீங்க. நீங்கள் யாரை வந்து தற்கூரியோ இல்லை யாரை வந்து இதாக இழிவாக பேசுகிறீங்களோ அந்த மக்கள் ஓட்டு போட்டு தானே வரீங்க. அட்லீஸ்ட் அதில் ஒரு ஆளாவது நீங்கள் தற்கூரின்னு சொன்னதில் ஒரு ஆளாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு ஓட்டு போட்டுருந்துருப்பாங்கள்ல முன்னாடி. நீங்கள் எப்படிப்பா அவங்கள தற்கூரின்னு சொல்கிறீங்க? இட் மேக் நோ சென்ஸ். எனக்கு இது புரியவே இல்லை. மக்களுக்காக தான் இந்த கட்சிகள்லாம் இருக்குது, மக்களுக்காக தான் இந்த பார்ட்டிஸ்லாம் இருக்குது, மக்களுக்காக தான் அந்த பார்ட்டியில் இருக்கிற தலைவர் வந்து ஒன்று ஒன்றும் பண்ண வேண்டியது இருக்குங்கும் போது மக்களுக்கு எதிராக இவங்க எப்படி பேச முடியும்? மக்களை அசிங்கப்படுத்தி இவங்க எப்படி பேச முடியும்? இது எப்படி கரெக்டாகும்? புரியல. உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அதுக்குன்னு நீங்கள் மக்களுக்கு வந்து எல்லாருமே வந்து பொதுவாக நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. இது வந்து எனக்கு சரியாக படலை. இது வந்து தப்புன்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. நான் அதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன்.